நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 21ஆம் தேதி கூட்ட குடியரசுத் தலைவர் அனுமதி. ரயில்வே மற்றும் பொது பட்ஜெட் தாக்கலாகின்றது. உள்நாட்டு பாதுகாப்பு குறித்த முதலமைச்சர்கள் மாநாடு புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. புத்த மத தலைவர் கர்பாமாவுடன் எவ்வித தொடர்பும் இல்லை, சீனா அறிவிப்பு. தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் தேதி மாற்றம். இம்மாதம் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என அறிவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை இம்மாதம் 21ஆம் தேதி கூட்ட குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் ஒப்புதல் அளித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் 21ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கும் என மத்திய அரசு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் அந்த கூட்டத்தொடரில் இம்மாதம் 25ஆம் தேதி ரயில்வே பட்ஜெட்டும் 28ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட உள்ளது. நாடாளுமன்றத்தின் இந்த கூட்டத்தொடர் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்த வேண்டும் என்பதாலும் இந்த கூட்டத்தொடரின் அட்டவணையை மத்திய அரசு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருந்தது. அதன் பேரில் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் வரும் 21ஆம் தேதி நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கும் 25ஆம் தேதி ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கும் 28ஆம் தேதி அன்று பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கும் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்நிலையில் இம்மாதம் 21ஆம் தேதி தொடங்க உள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி மார்ச் 16ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பெருகி வரும் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவது குறித்த முதலமைச்சர்கள் மாநாடு புதுடெல்லியில் இன்று நடைபெறவுள்ளது. கடந்த 26ஆம் தேதி நடைபெற்ற குடியரசு தினத்தன்று பதற்றம் நிறைந்த லால் சவுக் பகுதியில் தேசிய கொடியை ஏற்றுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் யுவ மோர்ச்சா அமைப்பு காஷ்மீர் மாநிலத்தில் குவிந்தது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. பாரதிய ஜனதாவின் இந்த செயல் குறித்து வருத்தம் தெரிவித்த மத்திய அரசு உள்நாட்டு பாதுகாப்பு குறித்த முதலமைச்சர்கள் மாநாடு ஒன்றை நடத்துவதாக முடிவு செய்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி புதுடெல்லியில் இன்று அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மாநாடு தொடங்க உள்ளது. இந்த கூட்டத்தில் நாட்டில் பெருகி வரும் இந்து தீவிரவாதம், மாவோயிஸ்ட் வன்முறை மற்றும் காவல்துறையில் செய்யப்பட வேண்டிய சீர்திருத்தம் உள்ளிட்டவை குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தெரிகிறது. மேலும் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அனைத்து மாநிலங்களும் தங்களுக்குள் பகிர்ந்து கொள்வது குறித்தும் கடலோர மாநிலங்களின் பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்தும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. இதற்காக அனைத்து மாநில முதலமைச்சர்களும் டெல்லியில் கூடியுள்ளனர். இதனிடையே தமிழக முதலமைச்சர் கருணாநிதி கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாகவே டெல்லி சென்று காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெக்ட்ரம் விவகாரம் குறித்து தற்போதைய நிலவரம் பற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி இன்று விவாதிக்கும் என்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் கூறியுள்ளார். 2001-2009 ஆண்டுகளுக்கான 2G ஸ்பெக்ட்ரம் உரிமம் ஒதுக்கீடு பற்றிய அறிக்கைகளை தனிநபர் குழுவின் தலைவர் ஜஸ்டின் சிவராஜ் பாட்டீல் நேற்று தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் கபில் சிபலிடம் ஒப்படைத்தார். அதில் 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு காரணம் அந்த துறையில் பணிபுரியும் சில அதிகாரிகளின் தவறான நடவடிக்கையே காரணம் என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் மத்திய அரசுக்கு பெரிய நெருக்கடியாக இருந்த 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தை கபில் சிபல் அப்படியே மூடி மறைத்து விட்டதாகவும் எதிர்க்கட்சிகள் கருத்து தெரிவித்துள்ளன. இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் 2G ஸ்பெக்ட்ரம் பிரச்சினை குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணி இன்று கூடி விவாதிக்க இருப்பதாக கூறினார். மேலும் பல்வேறு ஊழல்களை பற்றி விவாதிக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க வேண்டும் என்றும் இதை பாஜக தொடர்ந்து வலியுறுத்தும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். இதையடுத்து தன்னை கொல்ல கர்நாடக எதிர்க்கட்சிகள் பில்லி சூனியம் வைத்துவிட்டதாக கூறிய எடியூரப்பா குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு சுஷ்மா ஸ்வராஜ் அது குறித்து பதிலளிக்க மறுத்துவிட்டார். இமாச்சல பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ள புத்தமத தலைவர் கர்மாபாவிற்கும் தங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று சீனா அறிவித்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் உள்ள புத்தமத மடாலயத்தில் போலீசார் நடத்திய சோதனையின் போது கட்டுக்கட்டாக பணம் இருந்ததாகவும்
பெரும்பாலும் அதில் சீன ரூபாய் நோட்டுகள் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்திருந்தனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட அந்த மடத்தின் தலைவர் கர்பாமா சீன உளவாளியாக இருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். போலீசாரின் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த கர்பாமா தான் சீன உளவாளி இல்லை என்றும் இந்த ரூபாய் நோட்டுகள் புத்த மத பக்தர்களால் அளிக்கப்பட்ட காணிக்கை என்றும் கூறி வருகிறார். இந்நிலையில் சூசிடாவ் என்னும் சீன அரசின் செய்தி தொடர்பாளர் நேற்று பீஜிங் நகரில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இமாச்சல பிரதேசத்தில் உள்ள புத்த மத மடாலயத்தில் நடத்தப்பட்ட சோதனையை அடுத்து அந்த மடத்தின் தலைவர் கர்பாமா சீனாவின் உளவாளியாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்ததாகவும் இத்தகைய கண்ணோட்டம் சீனா மீதான இந்தியாவின் நம்பிக்கையின்மையை காட்டுகிறது என்றும் அவர் கூறினார். 2011-2012 ஆண்டுக்கான தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் தேதி பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் கடந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. அதையடுத்து சட்டப்பேரவை இம்மாதம் 4ஆம் தேதி மீண்டும் கூடும் என்றும் அன்றைய தினம் தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவை செயலாளர் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிவிப்பில் 2011-2012 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யும் தேதி வரும் 4ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலாவும் உறுதி செய்துள்ளார். செங்கம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் உறுப்பினர் போலூர் வரதன் மரணம் அடைந்ததை அடுத்து வரும் 4ஆம் தேதியன்று சட்டசபையில் அவருக்கு இரங்கல் தெரிவித்து அன்றைய தினம் சபை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுகின்றன. ஆகையால் அன்றைய தினம் தாக்கல் செய்யப்படுவதாக இருந்த தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் அதற்கு அடுத்த நாளான 5ஆம் தேதி சனிக்கிழமையன்று நிதியமைச்சர் தாக்கல் செய்வார் என்றும் சட்டப்பேரவை செயலாளர் அறிவித்துள்ளார். வரும் மே மாதம் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழக அரசு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. எகிப்தில் உருவாகியுள்ள மக்கள் புரட்சியால் அங்குள்ள இந்தியர்களை அழைத்து வர மத்திய அரசு செய்த முயற்சியை அடுத்து 320 பேர் கொண்ட ஒரு குழுவினர் நேற்று பத்திரமாக இந்தியா அழைத்து வரப்பட்டனர். எகிப்திய அரசுக்கு எதிராக தேசிய அளவில் பெரும் கலவரம் நிகழ்ந்து வருகிறது. இதைத் தொடர்ந்து அங்கிருந்து வெளியேற விரும்பும் இந்தியர்களுக்காக மத்திய அரசு சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. அதன்படி இந்தியா வர விரும்பியோரை அழைத்து வர ஏர் இந்தியா விமானம் நேற்று முன்தினம் கெய்ரோ சென்றடைந்தது. எகிப்தில் சுமார் 3000 இந்தியர்கள் வாழ்ந்து வரும் நிலையில் நாட்டிற்கு திரும்பும் எண்ணமுடையவர்களில் முதற்கட்டமாக 320 பேரை மட்டும் அழைத்துக் கொண்டு புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் நேற்று பிற்பகலில் மும்பையை வந்தடைந்தது. இதையடுத்து மேலும் பல இந்தியர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக நேற்று மாலை மும்பை ஜெத்தா விமானத்தை கெய்ரோவிற்கு ஏர் இந்திய நிறுவனம் அனுப்பியுள்ளது. தற்போதைய நிலவரப்படி அங்கு சுற்றுலா சென்றவர்கள் உட்பட 600 இந்தியர்கள் தாயகம் திரும்ப காத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அந்நாட்டு ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் எகிப்தின் பல பகுதிகளில் வாழும் இந்தியர்களால் கெய்ரோ விமான நிலையத்திற்கு வர முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே அத்தியாவசிய பொருட்களான உணவுப் பொருட்களின் விலை அங்கு பல மடங்கு அதிகரித்துள்ளதால் அடித்தட்டு மக்களின் வாழ்வு பெரும் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. எகிப்தில் நிலவி வரும் அசாத்தியமான சூழ்நிலையை அடுத்து அங்குள்ள இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்படுவது போல் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க அரசுகளும் தங்கள் நாட்டு பிரஜைகளை அழைத்து வர விமானங்களை அனுப்பியுள்ளது. மும்பை துறைமுகத்தில் INS விந்தியாகிரி என்ற போர்க்கப்பல் மீது மற்றொரு வர்த்தக கப்பல் மோதியது தொடர்பாக இலாகா விசாரணை நடத்த இந்திய கடற்படை உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் அந்த போர்க்கப்பல் தற்போது மூழ்கும் அபாயத்தில் உள்ளது. மும்பை துறைமுகத்தில் வர்த்தக கப்பல் ஒன்று மோதியதில் இந்திய கடற்படையின் INS விந்தியாகிரி என்னும் போர்க்கப்பல் நேற்று முன்தினம் தீப்பிடித்தது. எனினும் அந்த இடத்தில் குறைந்த ஆழம் இருப்பதால் கப்பல் மூழ்க வாய்ப்பில்லை என்று கூறப்பட்டது. போர்க்கப்பலின் சேதமடைந்த பகுதியில் ஏற்பட்ட தீ கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் அது மூழ்கும் அபாய நிலையில் உள்ளதாக தற்போது தெரிய வந்துள்ளது. அவ்வாறு அந்த போர்க்கப்பல் மூழ்கினால் கப்பலில் உள்ள எண்ணெய் கடலில் பரவும் அபாயமும் உள்ளது. இந்நிலையில் புதுடில்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த கடற்படை அதிகாரிகள் போர்க்கப்பலான INS விந்தியாகிரி மீது தனியார் சரக்கு கப்பல் மோதி விபத்துக்குள்ளானதில் போர்க்கப்பல் பலத்த சேதம் அடைந்துள்ளதாக தெரிவித்தனர். மேலும் MV நோர்டால்கே என்னும் அந்த தனியார் சரக்கு கப்பல் மீது மும்பை காவல் நிலையத்தில் கடற்படை சார்பில் நேற்று புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்போது அவர்கள் தெரிவித்தனர். பழமை வாய்ந்த அந்த போர்க்கப்பலின் மதிப்பு
400 கோடி ரூபாய் ஆகும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 300134 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.